இல்லைங்க, நான் குறைகள்லாம் ஒன்றும் இல்லைங்க. போதை இல்லாத தமிழகம் வேண்டும். அதற்கு யாரெல்லாம் போதைப் பொருளை குறித்தோ அல்லது போதை வஸ்துவை குறித்தோ ஒரு பாடல் வரிகளோ அது போன்ற காட்சிகளோ இருந்ததுன்னா அது இளைஞர்களை பாதிக்கும் என்கிறதன் அடிப்படையில் தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருந்தேன். இது தவிர எனக்கு பர்டிகுலராக இவரை எதிர்க்கணும் அவரை எதிர்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் மக்களை நேசிக்கிறேன். இளைஞர்கள் வந்து வருங்காலத்தில் வந்து போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்துகிறேன். ஏன்னா மிகவும் அச்சமாக இருக்கு. எல்லா கல்லூரி வளாகங்களிலுமே இன்றைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிவிட்டது. அதுவும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேன்டீன், கல்லூரி கேன்டீன்லேயே அவங்க போட்டுக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேட்கும் போது நிச்சயமாக சினிமா துறையும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை தான் நான் வலியுறுத்துறேன். அதுலேயும் குறிப்பாக முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கவங்க அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அதாவதுங்க, இன்னைக்கு என்கவுண்டர் நடந்திருக்கு. இது சம்பந்தமாக முழு விவரங்களும் இன்னும் கிடைக்கப்பெறல. கிடைக்கப்பெற்ற பிறகு இது குறித்து நாம சொன்னா கரெக்டா இருக்கும். கூலிப்படைகளை என்கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கவனமா தான் இருக்கணும். ஏன்னா உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்காக கூட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால முழு விவரமும் தெரியாம அது குறித்து பேசுவது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாகங்க, கண்டிப்பாக. அதாவது பட்டியலின மக்கள் வந்து மிகவும் நம்பினாங்க இந்த அரசை. அவர்கள் வந்து நம்பி இவர்களுக்கு வாக்களித்தாங்க. இதை நான் சொல்லல, பெரிய இயக்குனர் அவர்களே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்க மேல உள்ள நம்பிக்கையை நீங்களே சிதைத்து கொண்டீர்கள்ங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ரோட்டில் மனிதர்கள் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில், அதுவும் மாலை நேரத்தில், நேரம் கூட நடுகிறவெல்லாம் கிடையாதுங்க, மாலை நேரத்தில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்னா சாமானியருக்கு என்ன பாதுகாப்பு இங்கே கொடுக்க முடியும்? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? உளவுத்துறை இப்ப செய்தி பார்க்கிறோங்க, கேமராவில் இத்தனை பேர் ஒரு மாத காலமாக அந்த ஏரியாவை சுத்தி வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கேமராவில் காட்டுறாங்கல்ல. இது என்றைக்கு பார்த்திருக்கணும்? இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாலேயே அவங்க உணர்ந்து இதை பார்த்து அந்த சம்பவம் நடக்காமல் தடுத்திருக்க வேண்டும். இப்ப ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இல்லாமல் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் வளர்ந்து வந்திருக்காரு. அவருடைய இழப்புங்கிறது ஒரு குடும்பத்துக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தானே. இது எதுல சம்பந்தப்பட்டிருக்கு சம்பந்தப்படலைங்கிற விஷயம்லாங்க முழுமையாக அறிக்கை தயார் செய்யறதுக்கு முன்னாடி பேசக்கூடாதுங்க. அது சட்டப்படி சரியாகவும் இருக்காது கண்டிப்பாக. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, கொலை நடந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இதனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்கிறத எப்பொழுது சொல்றாங்களோ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகம் என்ன என்கிறத போக போக வரக்கூடிய விசாரணைகள் நிச்சயமாக விளக்கும்னு நம்புறேன் நான். ஒண்ணுமே இல்லைங்க, காவல்துறையினர் அதிகாரிகள் யாரோட உறுதுணையோட நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவர்களுடைய கூட்டு களவாணித்தனமா தாங்க நான் பாக்குறேன். அதாவது அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கப்படும் சொல்ற இடத்துல அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒன்றை ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? அமைச்சர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படும். இந்த துறை சார்ந்து நீங்க சரியான முறையில நீங்க நடவடிக்கைகள் எடுக்கலன்னா, வழக்குகள் பதிவு செய்யலன்னா கண்டிப்பாக உங்களுடைய அமைச்சர் பதவி உங்களுக்கு இருக்காதுன்னு ஏன் சொல்ல முடியல? அதைத்தான் நாங்க வலியுறுத்துறோம். எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க அதிகாரிகளை கை காண்பி வைத்து தப்பிச்சுலாம் நினைக்கிறீங்க. அரசியல் ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிகாரிகள் அவர்கள் நன்மை செய்தால் அதை அரசுக்கு சொந்தமாக கொண்டாடுறீங்க. அதிகாரிகள் ஏதாவது பெருமைக்குரிய விஷயத்தை செஞ்சா அது தமிழக அரசு தான் அதற்கு காரணம், முதல்வர் தான் காரணம், நான் தான் காரணம், நம்பர் 1 முதல்வர் நீங்க பெருமையாக மேடையில பேசுறீங்க. அதே ஏதாவது இங்க குறைகள் நடந்துச்சுன்னா அல்லது இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததுன்னா அதற்கு நீங்க நேரில் கூட போய் பார்க்கல. கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று கூட பார்க்காத முதல்வரை நாம இப்பதான் பார்த்திருக்கோம். 69 மரணங்கள் நடந்திருக்கு. அவர்களுக்கு ஆறுதல் கூட ஏன் நேரில் செல்லவில்லை? அப்ப அந்த இடத்திலேயே அவர்கள் மீது ஏதோ தவறு இருக்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டதாக தான் நாம உணர முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் தான் போதைப் பொருட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து வெளி மாநிலத்திலேயும் வட மாநிலங்கள்லயும் வந்து போதைப் பொருட்கள் வந்து பரவலாக பயன்படுத்தப்படுது? கண்டிப்பாக இந்தியா முழுவதுமே இருக்குங்க, அதை நான் மறுக்கல. எல்லா இடத்துலையுமே இருக்கு. முதல்ல நம்ம மாநிலம் நல்ல மாநிலமாக இருந்தது. இந்த மாநிலம் இப்ப சீர்குலைந்துகிட்டு இருக்கிறத கண்ணால பார்த்து நம்மளால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அதுக்கு அதன் சார்பாக நம்ம அனைத்து மக்கள் அரசியல் கட்சியுடைய பிரதான ஒன்றே இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அவர்கள் மூலமாக தான் நல்ல புதிய அரசியலை, மாற்று அரசியலை நம்ம எடுத்துட்டு போக முடியும். அந்த இளைஞர்கள் முதல்ல சுயநினைவோட இருக்கணும். எந்த போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல் சுயநினைவோடு இருந்தாதான் நாங்கள் பேசக்கூடிய அரசியல் கூட புரியும். இன்றைக்கு அதற்கான முயற்சியை அனைத்து மக்கள் அரசியல் கட்சி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். மது விலக்கு குறித்து பேசுறது ஒரு பெரிய டாபிக் தாங்க. மது விலக்கு நிச்சயமாக எப்பொழுது சாத்தியப்படும்னா, குடி நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் குடியிலிருந்து மீட்க வேண்டும். அதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, எத்தனை போதை மறுவாழ்வு மையங்களை அமைச்சிருக்காங்க, என்ன விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இங்க செய்யறாங்க, இதெல்லாம் இருக்கு.
இதனை எல்லாம் செய்து முடித்துவிட்டு கண்டிப்பாக மதுவிலக்கு சாத்தியப்படும். இந்த படிகளை யாருமே செய்யாம நேரடியாக மதுவிலக்குங்கிறது கண்டிப்பாக வேறு விதமான போதைகளுக்கு அவர்களை அடிமைப்படுத்தும்ங்கிறது இதுதான் பிராக்டிக்கலான விஷயம். அதை நான் சொல்ல தயங்க முடியாது. நன்றி.